ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலினை ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று வாழ்வியல் என்ற ஒரு தலைப்பில் இரண்டாவது பதிவாக இன்று திரிபலா என்ற ஒரு அற்புதமான இணை உணவு அல்லது மருந்து அல்லது காயகல்பம், இதை எப்படி வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனாலும் இந்த திரிபலா என்ற ஒரு பொருள் அல்லது மருந்து எல்லா காலத்துக்கும் ஏற்றது, எல்லா வித வயது உள்ள மக்களுக்கும் ஏற்றது என்பது மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த திரிபலாவை சித்தர்கள் நம்மளுக்கு தந்துவிட்டு சென்றது என்பது ஒரு அற்புதமான விஷயம். அந்த வகையில் நாம் பலமான பேறு பெற்றவர்களே. சித்தர்கள் கண்டுபிடிக்காத ஒரு தகவல் ஏதாவது இருக்குமா என்று யோசிப்போமானால் இல்லை என்றே கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இதில் சித்தர்கள் கண்டுபிடித்த ஒவ்வொரு விஷயங்களுமே பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி அல்லது பருவ காலங்களுக்கு உகந்தது போல் கண்டுபிடித்து நம்மளுக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதில் திரிபலா என்றது ஒரு பொருள். நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய், இந்த மூன்று காய்களும் மேல் பகுதி மட்டும், தோல் பகுதி மட்டும் மருத்துவத்திற்காக பயன்படுத்தி பலமான நோயில் பாதிப்பு அல்லது நோய் வராமல் தடுத்து வாழ்ந்து போயிருக்கிறார்கள் என்பது அதிசயத்திலும் அதிசயமே. அப்படி வைத்து பார்க்கும் பொழுது காலங்கள், பருவ காலத்தை இரண்டு பிரிவாக பிரித்திருக்கிறார்கள். அதில் ஒன்று உத்தராயண காலம், இரண்டாவது தட்சணாயன காலம். தை மாதம் முதல் ஆடி மாதம் வரை உத்தராயண காலம். இது பித்தத்தை அதிகரித்து வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நோய்களை தந்து பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் நெருக்கடிகளையும் தரக்கூடிய காலமாக கருதப்படுகிறது. இதில் அடுத்து தட்சணாயன காலம் என்பது மழை காலம், குளிர்காலம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய காலமாக அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இதில் உத்தராயண காலத்துக்கு என்று ஒரு மருந்தையும் உணவியலையும் வாழ்வியலையும் தந்திருக்கிறார்கள். தட்சணாயன காலம் என்று ஒரு உணவியல் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட தகவலை தந்திருக்கிறார்கள். உத்தராயண காலத்தில் நம்மளுக்காக அல்லது நமக்காக இயற்கை கொடுக்கும் பழங்கள், காய்கறிகள் எக்கச்சக்கம். அதற்கடுத்து தட்சணாயன காலம் என்று சொல்லக்கூடிய காலங்களில் இந்த பூமியில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் மனித வாழ்க்கைக்கு தேவையானதாகவும் அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்யப்படுவதாகவும் அமைந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. அப்படி உத்தராயண காலத்திற்காக தேர்ந்தெடுத்து பயன்படுத்தி பார்த்து அதன் நலன்கள், பலன்கள் சார்ந்த விஷயங்களை நம்மளுக்கு கொடுத்திருப்பது திரிபலா என்ற ஒரு அற்புதமான காயக்கல்ப மருந்து மூலம். இந்த திரிபலாவில் நெல்லிக்காய் என்பது பித்தம் சார்ந்த தகவலை அல்லது பித்தம் சார்ந்த நோய்கள், பித்தம் சார்ந்த செயல்பாடுகளுடைய தன்மைகளை கட்டுப்படுத்தும் ஒரு அற்புதமான காய். அதுக்கடுத்தது கடுக்காய் என்பது தாயை விட சிறந்தது என்று அகத்தியரும் சொல்லியிருக்கிறார், தேரையரும் சொல்லியிருக்கிறார். ஆக இந்த கடுக்காய் சம்பந்தப்பட்டது, நெல்லிக்காய் சம்பந்தப்பட்டது, தாண்டிக்காய் சம்பந்தப்பட்ட தகவலை எந்த ஒரு சித்தர்களும் விட்டு பயணித்ததாக அல்லது விட்டு சென்றதாக ஒன்றும் தெரியவில்லை. நிறைய நூல்கள் இந்த திரிபலாவை மிக பெரிய விஷயமாக அடையாளம் காட்டி இருக்கிறது. அந்த வகையில் இந்த உத்தராயண காலத்தில் தை முதல் ஆடி வரை உள்ள காலத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களையும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. இதில்
கடுக்காய் வாதம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை சரி செய்கிறது. இதில் இரத்த ஓட்டம் சம்பந்தப்பட்ட அல்லது இரத்த குழாயில் உட்பகுதியில் படியும் பூஞ்சான்கள் மற்றும் கொழுப்புகள் சம்பந்தப்பட்ட அலர்ஜி சம்பந்தப்பட்ட அனைத்தையும் சரி செய்கிறது. அடுத்து நெல்லிக்காய் பித்தம் சம்பந்தப்பட்ட உணவு குழாய் ஆரம்பம் முதல் மலக்குடல் முடிவு வரை உள்ள அனைத்து அலர்ஜிகளையும் சரி செய்யக்கூடிய தன்மையுள்ள ஒரு அற்புதமான காய். அதுக்கு அடுத்து கபத்தை கட்டுப்படுத்தும் அருமையான ஒரு தாண்டிக்காய். இந்த காய் மூக்கினுடைய நுனிப்பகுதி முதல் நுரையீரலினுடைய கடைசி பகுதி வரை அனைத்து நோய்களையும் அலர்ஜிகளையும் சரி செய்யக்கூடியது. இதில் பாருங்கள் நண்பர்களே, வாதம் பித்தம் கபம் இந்த மூன்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது சமன்படுத்தக்கூடிய அல்லது இயல்புக்கு குறைவாக இருக்கும் பட்சத்தில் அதை அதிகப்படுத்தி சமன்படுத்தக்கூடிய அனைத்து வேலைகளையும் செய்வதாக மருத்துவ நூல்கள் கூறுகிறது. இதில் அனைத்து நோய்களையும் சரி செய்யக்கூடிய மருந்துகளாக இருந்தாலும் இது காலப்போக்கில் நம்மை விட்டு இந்த ஆங்கில மருத்துவம் இந்த ஆங்கிலேயர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிச் செல்வதற்கான வழியை ஏற்படுத்தி காலப்போக்கில் இதனுடைய தன்மையும் இதனுடைய பயன்பாடுகளும் குறைந்து கொண்டே வருவது சற்று வேதனையான விஷயமே. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இப்போது நாம் தரும் பதிவுகள் அனைத்தையும் பழங்கால மருந்துகளையும் மருத்துவத்தையும் உடலியல் சார்ந்த விஷயங்களையும் அடையாளம் காட்டுவதற்கான முயற்சியே இது. அந்த வகையில் வாதம் சம்பந்தப்பட்டது இரத்த ஓட்டத்தில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களால் அல்லது இரத்த ஓட்டத்தினுடைய தன்மையும் இரத்தத்தினுடைய தன்மையையும் சமன்படுத்தக்கூடிய கடுக்காய் சம்பந்தப்பட்டத மருந்துகள் அனைத்தையும் பலமான உதவிகளையும் நன்மைகளையும் செய்வதென்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. கடுக்காய் என்பது ஒரு அற்புதமான விஷயம். இது உடலில் உள்ள வளர்சிதை மாற்றத்தை அதிகப்படுத்தி உடலில் உள்ள நஞ்சுக்களை வெளியேற்றி மிகப்பெரிய நன்மையையும் நோயிலிருந்து விடுபடக்கூடிய தன்மையையும் தருகிறது. அதே சமயத்தில் பித்தம் உணவு குழாயில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் நாம் சாப்பிடும் பதார்த்தங்களை தரமாக நொதிக்க வைத்து அல்லது அதில் உள்ள சத்துக்களை தனித்தனியாக பிரித்தெடுத்து நமக்கு தேவையான அளவு தேவையானதை கொடுத்துவிட்டு மீதி கழிவாக மாற்றக்கூடிய தன்மை நெல்லிக்காய் இருக்கிறது. அந்த நெல்லிக்காய் ஒரு வகையில் பலமான காயக்கல்பமாகவும் அதிக சக்தி உள்ளதாகவும் கண் பார்வைக்கு உகந்ததாகவும் காணப்படுகிறது என்பது மாற்று கருத்தில்லை. அதற்கடுத்தது தாண்டிக்காய். நுரையீரலில் ஏற்படும் மூச்சுக்குழலில் ஏற்படும் அலர்ஜிகளை சரி செய்து அவற்றை சமன்படுத்தி நம்மளுடைய இயல்பான ஆக்சிஜன் கிரகிக்கும் தன்மையை அதிகப்படுத்துகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மூன்றையும் மேல்புற தோள்களை மட்டும் காய வைத்து எடுத்து பொடி செய்து பயன்படுத்தி பார்த்து அதனுடைய நன்மை தீமைகளை இந்த உலகுக்கு தந்து இருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. அடுத்து இந்த நெல்லிக்காயை எப்படி சாப்பிடுவது என்று பார்க்கும் பொழுது இரவு மட்டும் தொடர்ந்து ஒரு 2 முதல் 5 கிராம் வரை தேனிலோ அல்லது வெந்நீரிலேயோ அல்லது இயல்பான குளிர்ந்த நீரிலேயோ சாப்பிட்டு வந்தால் மிகப்பெரிய உடலில் உள்ள மாற்றத்தை தருகிறது. இதில் முதலில் கட்டுப்படுத்துவது என்பது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிறது. அடுத்து வாதம் பித்தம் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் கட்டுப்படுத்துவதில் இந்த திரிவலாவுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சாப்பிடும் விதம் என்பது இரவு மட்டும் சாப்பிட்டால் போதுமானது. அதே மாதிரி எல்லோருமே சாப்பிடலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லோருமே சாப்பிடலாம். எவ்வளவு காலம் சாப்பிடலாம் என்று பார்த்தால் எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் உணவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் சாப்பிட்டு விட்டு அதை தவிர்ப்பது நல்லது. அந்த வகையில் இந்த திரிபலா என்ற ஒரு அற்புதமான காயக்கல்ப மருந்தை தொடர்ந்து 48 நாள்கள் சாப்பிட்டு வாருங்கள், போதுமானது. அடுத்து 48 நாள் கழித்து வாழ்நாள் முழுவதுமே சாப்பிட வேண்டும். எப்போது சாப்பிட வேண்டும் என்று
பார்ப்போமானால் உங்களுடைய இயல்பு நிலைக்கு மாறும் சூழ்நிலையை ஏற்படுத்தும் விருந்து, அசைவ உணவுகள் மற்றும் எண்ணெய் பதார்த்தங்கள் சாப்பிடும் காலங்களில் இவை இரவு நேரத்தில் எடுத்துக்கொண்டால் போதுமானது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது எவ்வளவு எடுத்துக்கொள்ளலாம், யார் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது சற்று யோசிக்க வேண்டிய கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கர்ப்பிணிகள் தொடர்ந்து சாப்பிடுவது என்பது அவ்வளவு சாலச் சிறந்ததாக தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாவற்றையுமே கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அந்த கழிவுகளை வெளியேற்றும் பொழுது, அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் பொழுது உடலில் உள்ள சத்து நீர் உறிஞ்சுகளுக்கு போகக்கூடிய சத்து நீர்களும் மலத்தோடு சேர்ந்து அல்லது சிறுநீரோடு சேர்ந்து வெளியேறுவதற்கான அதிக வாய்ப்பை உண்டு பண்ணி தந்து விடுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலம் அல்லது ஒரு குறிப்பிட்டவர்கள் அல்லது அதிகமாக நீரிழிவு நோய்க்கு உட்பட்டு இரத்த சுத்திகரிப்பு செய்பவர்கள் இந்த காயக்கல்ப மருந்தான திரிபலாவை அவரவர்கள் தொடர்ந்து யாரை தொடர்ந்து பின்பற்றி வருகிறார்களோ அந்த மருத்துவர்களின் ஆலோசனையின்படி சாப்பிடுவது என்பது சாலச் சிறந்தது. இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட நோய்களையும் ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளை சமன்படுத்தி செயல்பட வைப்பதிலேயும் திரிபலாவுக்கு நிகர் திரிபலா என்று மட்டுமே வரையறுக்க முடியும் என்பது அடியேனின் தாழ்மையான கருத்து. மேலும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே.